யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவர் காலையிலேயே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதுக்கு பிறகு ஒரு 10 காவலர் வந்து அங்கே விசாரணை இருக்கிறாங்க மதுரை வீட்டில், அவருடைய வீட்டில் அப்படின்னு வந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு. நம்ம வந்து அரசுக்கு ஆளும் அரசு அதை எதிர்த்து கேள்வி கேட்பது ஒரு ஜனநாயகத்துடைய கடமை அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் கேள்வி கேட்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, இதே சவுக்கு சங்கர் தான் நம்மளுடைய எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அது சரியான கேள்வி, நம்ம உங்கள்கிட்டே சொல்லியிருக்கோம். அவர் கேட்கிற கேள்வியில் சரியான கேள்வியாக இருந்தால் நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். இந்த அரசு கடமைப்பட்டிருக்குன்னா இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், அதை பரிசீலிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை வைக்கிறாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ஒரு 200 கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு மேயர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 157 பேர் தங்களுடைய சொத்து மதிப்பை இன்னும் காமிக்கல அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது 75% ஆஃப் த கவுன்சிலர்கள் காமிக்கல. அதில் மிக முக்கிய ஆள் யார் தெரியுமா? நம்ம பிரியா இருக்கிறாங்கல்ல, புரோட்டோகாலக்கா பிரியா, அவர்களும் காமிக்கல, துணை மேயரும் காமிக்கல. அது என்னென்ன வழக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு மசாகன் அப்படின்ற ஒரு திட்டம், கப்பல் கட்டும் ஒரு தொழிற்சாலை அமைய இருந்துச்சு. அந்த திட்டம் தற்பொழுது ஆந்திராவுக்கு போயிருக்குங்க. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க அமைச்சராக இருக்கக்கூடிய, தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா, அதுதான் காரணம்னு பெரிய பொருள்களை கிளப்பிக்கிட்டு இருக்காங்களா. சரி, அது என்னென்ன அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு. சரி, இந்த சென்னை மாநகராட்சியில் ஒரு 200 கவுன்சிலர் இருக்காங்க. அதுபோக ஒரு மேயர் இருக்கிறாங்க, ஒரு துணை மேயர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த சொத்து மதிப்பு வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 90 நாட்களுக்குள்ள அந்த சிசிஎம்சி திட்டம் 1973 அந்த விதிகளின்படி நீங்கள் எலெக்ஷன் நின்று வெற்றி பெற்று 90 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய சொத்து மதிப்பு, அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து, உங்களுடைய ஃபேமிலி உட்பட, இந்த நம்மளுடைய மேயருக்கு ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு குழந்தை இருக்குது, அவங்களை டிஃபெண்ட் பண்ணி யார் இருக்காங்களோ அவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறது விதி. அதை மீறி இத்தனை வருடங்களாக 2022 தான் கடைசியாக எலெக்ஷன் முடிஞ்சுது. இவங்கெல்லாம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ இத்தனை காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன். 6 வருஷம் நெருங்குது, 5 வருஷம். இதுவரையிலும் அவங்களுடைய சொத்து மதிப்பை அவங்க காமிக்கவே இல்லை அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வழக்கை எப்படி இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு பார்க்க வரோம். அதாவது ஆம் ஆத்மி கட்சியுடைய சட்டத்துறை அணியுடைய செயலராக இருக்கக்கூடிய GM சங்கர் அப்படின்ற ஒரு RTIல, இந்த ரைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்டுக்கலாமா, RTIல தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தில் ஒன்று கேட்டிருந்தார். இந்த மேயர்களுக்கெல்லாம் எவ்வளோ சொத்து இருக்கு, இந்த மேயர் பிரியாவுடைய சொத்து எவ்வளோ இருக்கு, ஏன்னாட்டா அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்க தெரியும், நீ கூடியா அப்படின்னு RTIல போட்டு வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக தற்போது மேயர் பிரியாவும் அந்த சொத்து மதிப்பை தாக்கல் செய்யல. துணை மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அவரும் அந்த சொத்து மதிப்பை அங்கே தாக்கல் செய்யலைங்கிற விஷயம் வந்திருக்கு. அதுக்கு வந்து மகேஷ்குமார்ட்ட கேட்டபோது எங்களுக்கு அதை பற்றின எதுவும் புரிதலே கிடையாது, எங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் அலுவலகத்துக்கு அந்த எந்த ஒரு சுற்றறிக்கையுமே வரலங்க, நாங்கள் எப்படி தாக்கல் செய்யலான்றேன். இது வந்து விதி. ஒரு கவுன்சிலராக ஒரு பொறுப்பேற்றாலோ, அதற்கு பிறகு நீங்கள் மேயராக பொறுப்பேற்றாலோ, துணை மேயராக பொறுப்பேற்றாலோ, பொறுப்பேற்று 90 நாட்களுள்ள உங்களுடைய சொத்து மதிப்பு நீங்கள் காமிக்கணுங்கிறது விதி. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்துக்குள்ளே, மார்ச் 31க்குள்ளே நீங்கள் வந்து அதை ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, 2022 உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, 2023 எவ்வளோ, 2023 மார்ச் 31 பண்ணியிருக்கணும், 2024 எவ்வளோ, 2024 மார்ச் 31க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரினியூவல் பண்ணிட்டு எவ்வளோ சொத்து அதிகரிச்சிருக்குன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இவங்க கடந்த 5 வருஷமாகவும் இவங்க இதை பண்ணவே இல்லை. அதற்கு பிறகு நம்ம மேயர் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஃபோனை எடுத்தாலும் பண்ணுறது கேட்கறதுக்கு, அவங்களும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணல. அப்படிங்கிறதுல யாருமே ஒரு 75% ஆஃப் த கவுன்சிலர் வித் ஒரு மேயர் வந்து இதுவரையிலும் தங்களுடைய சொத்து விவரங்களை காமிக்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா வந்திருக்கு. இது மறுபடியும் கோர்ட்டில் வந்து அவங்க வழக்கு தொடர்ந்தாங்கன்னா, இது இத்தனை வருஷமா நீங்கள் வந்து ஏன் நீங்கள் கட்டலை, இந்த நீங்கள் எதுக்கு உங்களுடைய சொத்து மதிப்பை காமிக்கல அப்படிங்கிறதும், அதுபோக இது இவ்வளோ சொத்து கூடிருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக் எங்கே வரும், இது சொத்து மதிப்பு கூட போயிருக்கணும், இது வந்து இடி உள்ள வரும். இடி உள்ள வந்துச்சுன்னா இவங்க யாருக்கெல்லாம் மெயினாக பெரிய கவுன்சிலர்லாம் வந்து அடிச்சிருப்பாங்களாம், கோடிக்கணக்கில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மேயர் பிரியா மாதிரி ஆட்கள் 1000 கோடி கணக்கில் அடிச்சிருப்பாங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ள வந்து இவங்களையும் சோதனை பண்ணி அதற்கான தண்டனை என்னமோ அது கூடிய விரைவில் கிடைக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த அரசும் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணையில் இருக்கிறார். அவங்க வீட்டில் ஒரு 10 போலீஸ் உள்ள வந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணையில் இருக்கிறான்னு பார்ப்போம். அவர் எதற்காக கைது செய்கிறார், அவர் எப்படிப்பட்ட பதிவுகளை கடந்த காலங்களில் கொடுத்துட்டார். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் பேசுவானுங்களா, கம்ப்யூட்டருக்கு எடுத்துச்சு ஆளு மனுஷன் பக்கா பேசுன்னு பார்ப்போம். அங்கே பாருங்க, இதுக்கு ரத்தீஸுக்காரங்க, ஒரு மாமனாரோட தங்கச்சி புருஷன் இருக்கிறாருல, அவருடைய கொழுந்தாவோட நாத்தனா விட்டு பையன் தான்
இவர் ரத்தீஷ், அவர் யாரு, திமுகவில் ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பேசுன்னு பாருங்களேன். அதில் நிறைய கருத்துக்கள் உண்மையாக இருக்கும். மஞ்சன்ஸை வச்சு பரப்பி விட்டுருவாப்பல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தலைவர் விஜய் அவர்கள், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய போஸ்ட், ட்வீட்ஸ், அது போக அவருடைய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தா மட்டம் தட்டுற விஷயமா பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா சில நடக்குது, அதை கொண்டு வர அது வந்து உண்மையிலே வாழ்த்துக்களுக்குரிய விஷயம், பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம், அப்ரிஷியேட் பண்ணணும். ஏனென்றா ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்பானே உண்மையான ஒரு பத்திரிகையாளனாக இருப்பான், ஒரு யூடியூபர். அது சரி, உண்மை ஒரு விஷயம் தவறாக நடக்குது, இந்த இடத்துல தவறு நடக்குதுங்கிற கொண்டாந்து வைக்கணும். அது அந்த கட்சிக்காரங்களுக்குமே நல்லது, தாவேக்காவுக்கும் நல்லது. ஆனால் இந்த மாரிதாஸ் எப்படிப்பட்ட கருத்துக்களை வச்சார்னா, கடந்த எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாத, அதுவும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கடந்த காலங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நம்மளுடைய ரமேஷ், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போயிட்டு பல இடங்களில் சோதனை செஞ்சுட்டு இருந்தார். அவர் எப்படி சொல்லுவானா, அவன் ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நேராக போயிட்டு கோயிலில் போயிட்டு ஒரே ஒரு ரீல் செட் வந்தா போதுமே அப்படின்னு தான் பேசுவாப்புல. அவன் இவன் அது ஒரு கீர்த்தனா, இந்த கீர்த்தனா இருக்குல்ல, இந்த கீர்த்தனா ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான், யாரு, மதன், அவனுக்கு இவன் இந்த அம்மாவுக்கு இடையில லிங்கு, இவன் எங்கே வராவோ, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு நபராக கொடுக்கலாம். ஒரு மதன்ற பையனை வச்சு, கீர்த்தனை வச்சு தவறான கட்டமைப்புகளை வச்சு வீடியோக்கள் வெளியிட்டார், ட்வீட்டு போட்டிருந்தார். அதுபோக எல்லா அமைச்சர்களுமே ஆதவ அர்ஜுனாவை ரொம்ப தவறாக சித்தரிக்கிறது. அதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஆட்சி அமைஞ்சு ஒரு 30 நாட்கள் கூட ஆகலை, 30 நாளுக்குள்ள ஆதவ அர்ஜுனா மேலே இவர் வச்ச குற்றச்சாட்டுங்கிறது பகீர்னு இருக்கும். இல்லட்டா இதெல்லாம் சாத்தியக்கூறே இல்லை. அது ஆதவ அர்ஜுனாவும் அவங்களோட மாமியார் லிமா ரோசா, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா இடத்தையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குறதுக்குலாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆளை செட் பண்ணிட்டாங்க. இது என்ன, அது ஒரு கட்சி அமைஞ்சு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குன்னா அந்த பொறுப்பில் என்னென்ன நம்ம அண்டரில் இருக்குன்னு அவர் அது போகிறதுக்கே அவ்வளோ பிஸியாக இருக்கும். இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் லீமா ரோஸ் மேலேயும் சரி, அதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா மேலே, ஆதவ அர்ஜுனாவை ரொம்ப கீழ்த்தரமாக அந்த ட்வீட்டில் போகிறது, பேசுறது, அவன் இவன், ஒரு அமைச்சர்னா ஒரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா இதை மாதிரி செய்கிறார் அப்படின்னு வச்சிருந்தா கூட அது ஒரு குற்றச்சாட்டாக எல்லாம் போய் பரப்பி ஒரு போலியை பரப்பிக்கிட்டு இந்த ஆட்சி இப்படி அரசு இருக்கு, இந்த ஆட்சி இப்படி இருக்கு. நல்ல விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம், தாவேக தலைவர் விஜய் அவர்கள், நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக தான் எங்களுக்கு தென்படுறீங்க, நீங்க அப்படியே நம்ம முன்னெடுத்துக்கிறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட் தானே வச்சிருக்கீங்க. அப்போ இந்த ஆட்சியில் இவ்வளவு நல்லது நடந்துச்சு இல்ல, இவ்வளவு நல்லதுகளையும் நீங்க மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்திருக்கீங்களா? அப்படி பண்ணாம இந்த தவறு மட்டும், இந்த தவறை மட்டும் நான் கொண்டாந்து மக்கள்கிட்ட பரப்புறேன், அதுவும் பொய்யா கொண்டா பரப்புறது. கடந்த வீடியோக்களை சொல்லியிருந்தார், எங்கள்கிட்ட ஒரு 100 ஆளை கொடுங்க, எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணி கொடுங்க, இந்த ஆட்சியை வந்து நான் 10 நாளில் நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்றார். அப்போ உங்களுக்கு வந்து இது விஜய் அவர்களை காலி பண்ணணும் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா நீங்கள் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா, நீங்கள் ஒரு பிஜேபியோட அஜெண்டா, ஆர்எஸ்ஓட அஜெண்டாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்போ அங்கே இருந்து மேலிடத்துலேருந்து உங்களுக்கு எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரே கிடையாது, ஒரு சார்பாக நீங்கள் வேலை செய்யணும். நாங்களாம் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டோம், நாங்களாம் யூடியூபர், சார்பு பெற்ற தாவேக்காவுடைய சார்பு பெற்ற ஒரு யூடியூபர் நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம்ல, அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டு வாங்கலாம், நாங்கள் ஒரு பிஜேபியோட அஜெண்டாவில் உள்ள ஒரு யூடியூபர் சொல்லிட்டு வாங்கலாம். இப்படியாக கடந்த காலங்களில் இந்த ஆட்சி தொடங்குனதுலேருந்து இன்று வரையிலும் மாரிதாஸ் அவர்கள் ரொம்ப தவறாக பரப்பிட்டு இருக்கார். அதை வந்து எப்படி அடக்கிறது? இப்போ வந்து நிறைய பேர் போட்டுருக்காங்க, அவர் சொல்ற கருத்துக்களை எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க, ஆனால் கைது செய்வது முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை எப்படி அடக்கிறது? ஏற்கனவே ஒரு பையன் வந்து ஒரு தவறாக பேசிக்கிட்டு, ஒரு பையன் மென்டல் இஷ்யூவில் அந்த ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனை வந்து கைது பண்ணி கொண்டு போனாங்க. அது கூட வந்து என்ன சொன்னேன், அந்த பையன் மென்டலி இஷ்யூக்கு லாஸ்ட் 1 இயர் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். அந்த பையன் தவறாக பேசிட்டான், கொண்டை வச்சு பேசிட்டு அனிமே அப்பயே வெளியில் விட்டுட்டாங்க. அந்த பையன் மென்டலி இஷ்யூ உள்ள பையன். அப்போ மாரிதாஸ் மாதிரி மென்டல் இஷ்யூ உள்ள பையனாக இருந்தால் ஓகே, கவுன்சிலிங் கொடுத்து வெளில அனுப்பிவிடலாம். இதை மாதிரி தவறு போலி பரப்பணுமே அப்படிங்கிறது அவர் அந்த பையனை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் மாரிதாஸுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது முறைன்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளவு தவறாக நீங்கள் சித்தரிச்சிங்க, அதற்கு விளைவு கைது பண்ணி கொண்டு போவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாமீன் கிடச்சா வெளில வாங்க. இதுக்கு பிறகு இந்த தவறை செய்யாதீங்க, குற்றச்சாட்டை வைங்க. உங்கள் குற்றச்சாட்டுகள் தான், அதாவது இடிப்பார இல்லா ஏமாறாமன் மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் இடிச்சுக்கிட்டே இருங்க, இந்த அரசு நல்லா போயிட்டு இருக்கட்டும். அதுதானே சவுக்கு சங்கர் செய்கிறார். சவுக்கு சங்கரை வந்து குண்டர் சட்டத்திலேருந்து தூக்கி விட்டதே யாரு? இதே சிடிஆர் நிர்மல்குமார் தானே, ஃபெலிக்ஸுக்கு தானே ஹெல்ப் பண்ணி வெளில கொண்டு வந்தார். எதற்காக? தவறாக அங்கே அவங்க மேலே நீங்கள் குண்டர் சட்டம் போட்டுருக்குங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அது மூலமாக வெளில கொண்டு வந்தார். அப்படியும் இந்த ஜனநாயகத்தின் குரல் ஒழிக்கப்பட வேண்டும். நீங்கள் சவுக்கு சங்கர் 1000 குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கிறார். பார்ப்போம், கேட்போம், இதில் உண்மை இருக்கான்னு இந்த அரசு பார்க்கட்டும். தவறுனா ஓகே, அது சரி பண்ணிக்கிட்டோம். புறநிலைட்டு போட்டு தவறாக இருந்தா அதே மாதிரி மரியாதையாக வச்சா யாரையாக குறை சொல்ல போறா? இன்னைக்கு மாரிதாஸ் மாதிரி ஆட்களை கைது செய்யறது வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான்.
நான் வந்து இது விரும்பாத ஒரு விஷயம். நீங்க குற்றச்சாட்டு நேரா நல்ல முறையில் வைங்க, தவறா வைக்காதீங்க, அபாண்டமான குற்றச்சாட்டுல வைக்காதீங்கன்னு தான் சொல்றோம். அதற்கு பிறகு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கீர்த்தனா வந்து தொழில்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்டதுலேருந்து அவங்களை வந்து கார்னர் பண்ணி இந்த திமுக ஆட்கள்ல இருந்து பெரிய மாஃபியா, நம்மளுடைய மாரிதாஸ் மாதிரி ஆட்கள் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. இந்த கீர்த்தனாவுடைய பின்பலம்னு ஒன்று இருக்கு. இந்த கீர்த்தனாவுடைய பின்பலம், உண்மையான பின்பலம் ஏற்கனவே வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஏற்கனவே திமுகவுடைய பெண் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அதற்கு பிறகு நம்மளுடைய ஆதவர்ஜுனோட சேர்ந்து வெளில வந்தது பிறகு ஆதவர்ஜுன மூலமாக தான் அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது. ஆதவர்ஜுன மூலமாக தற்போது அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியே குற்றச்சாட்டுகள் இருக்கா நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தற்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய திட்டம் ஒன்று தமிழகத்துக்கு வந்தது. மத்திய அரசுடைய மிகப்பெரிய ஒரு நிறுவனமான அந்த மசாகன் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டோட 2025ல வந்து செப்டம்பர் மாதம் ஒரு ஒப்பந்தம் ஒன்று, கடல்சார் ஒப்பந்தப்படி ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து கப்பல் கட்டும் மிகப்பெரிய தொழிற்சாலையை ஒரு 15,000 கோடி ரூபாய் நாங்கள் முதலீட்டு தமிழ்நாட்டில் செய்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடியில் அமையறதாக இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும், ஒரு பெரிய நிறுவனம், பெரிய அளவில் நிலம் கையகப்படுத்தணும் அப்படின்னு அது பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. கையெழுதான் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. தமிழ்நாட்டோட அந்த கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அந்த டீம் தான் வந்து அதில் பார்த்துக்கிட்டானுங்களே. தற்பொழுது இப்போ என்னன்னா, அந்த நிறுவனம் நாங்கள் வந்து ஆந்திரா பக்கம் போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அஃபிஷியலாக இல்லை, அஃபிஷியலாக கையெழுத்து போட்டது, ஒப்பந்தம் போட்டது, இது வரைக்கும் ஒப்பந்தம் தான். இப்போ அன்அஃபிஷியலாக இந்த மேட்டர்லாம் வெளில வருது. அந்த நிறுவனம் அங்கே பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, ஆந்திரா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே இருக்கிறாங்க, நம்ம பவன் கல்யாண் டீம் தான் இருக்கிறாங்க. இது எதற்காக இது ஆந்திராவை நோக்கி போகிறது? இதை வந்து தவற விட்டது யாருன்னு கேட்டால் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா. இதற்கு மிக முக்கிய காரணம் தலைவர் விஜய் அவர்கள் இதை கோட்டை விட்டுட்டாரு. வந்து 30 நாட்களுக்குள்ள கோட்டை விட்டார். ஏற்கனவே AMCCAன்னு ஒரு திட்டம் ஒன்று ஏற்கனவே அந்த போர் விமானம் கட்டும், அதுவும் ஏற்கனவே ஆந்திரா பக்கம் போனுச்சு. அது ஆந்திரா பக்கம் போனது ஸ்டாலின் காலத்தில். அப்போ எந்த ஆதவர்ஜுனா எப்போ இருந்துருக்காங்க. இது எதற்காக போயிருக்கு அப்படிங்க, ஐ மீன் அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மைதான், ஆனால் இது அஃபிஷியலாக எதுவுமே கிடையாது. இதற்கு கீர்த்தனா எந்த வகையில் காரணமாவாங்க? என்னன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க கோல்ட்டின்னு அவங்கள ஓட்டிக்கிட்டு இருக்கட்டும். அவங்க வந்து ஒரு ஆந்திரா ஆளு, ஏற்கனவே ஆந்திராவில் அவங்க போயிட்டு எலெக்ஷன் டியூட்டிலாம் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஆந்திராவுக்கு தாரை வார்த்திருக்கிறாங்கிற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. அவங்கள இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து, சிவாஜி மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி விசுவாசம் இருக்கு. இது ஒரு அமைச்சர் மீது நீங்க வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டு கிடையாதா? புதுசா வந்திருக்கிறாங்க. இது எப்போனா 2025 செப்டம்பர்ல கையெழுத்திடப்பட்டது. அப்பொழுதே நீங்க வந்து நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. அரசு இதுவரையிலும் கொடுக்கல. காலம் தாழ்த்தி கையெழுத்து மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த நிறுவனம் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் எங்களுக்கு அந்த இடத்தை தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இந்த மத்திய அரசு நிறுவனம், மசாகன் நிறுவனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த திமுக ஆட்சி காலத்தில் இவங்க அதை பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கல, இடமும் ரெடி பண்ணி கொடுக்கல. அப்போ TRV ராஜா தான் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கிறாங்க. இதுவரையிலுமே டிலே ஆகிட்டு இருக்கு. நாங்க அங்க போறோங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. நாங்க அங்க போறோம். அங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, பவன் கல்யாண் இருக்காரு. அந்த பவன் கல்யாண் யாரு? சந்திரபாபு நாயுடு யாரு? பிஜேபியோட ப்ராக்சில் அவங்க பிஜேபியில் கூட்டணி உள்ள ஆட்கள், நேரடியாக பிஜேபியில் கூட்டணி உள்ள ஆட்கள் அப்படிங்கிறதால அவங்களும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து துவாரப்பட்டினமோ ஏதோ ஒரு ஊர் ஒன்று, அந்த பட்டணத்தில் பெரிய அளவில் அங்கே ஒரு கடல்சார் மையம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே அவங்க 29,000 கோடி 30,000 கோடி அளவில் அங்கே ஒரு தொழில் கட்டடம் ஒன்று ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம், நிலம் எங்கள்கிட்ட இருக்கு, எங்கள்கிட்ட அந்த நிறுவனம் இருக்கு, நீங்க நேராக எங்கள்கிட்ட வந்து அந்த தொழிலை நீங்க தொடர்ந்துக்கலாம், அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை கன்சிடர் பண்றாங்க. தமிழ்நாட்டில் புதுசா ஒரு இடத்தை இன்னும் கையகப்படுத்தி அதுல அந்த பெரிய அமைப்பு ஏற்படுத்தணும், அதுக்கு டைம் ஆகும். ஏன்னா கப்பல் கட்டும் தொழிற்சாலைங்கிறது சாதாரண தொழிற்சாலை கிடையாது. ஆனா அது ஆல்ரெடி அங்க இருக்குங்கிறதால அங்க பக்கம் போறோம் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க. அதை தடுத்து இங்க கொண்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனம் கொண்டு வந்தால் இங்க ஒரு 45,000 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கும். இப்போ இந்த தூத்துக்குடியை சுற்றி உள்ள அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், அங்கே இது மதுரை, இதர தேனி, அந்த தென் மாவட்டங்களுக்கெல்லாம் இது மிக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். பல பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால இது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குமே தொழில்துறைக்குமே நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால இதை தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசி அந்த நிறுவனத்தை அங்கே போக விடாமல் தடுத்து நீங்க கொண்டு வரணும். இவங்க என்ன வேண்டாங்கன்னா, அந்த நிறுவனமே அங்கே போயிட்டு முதலீடே பண்ணிட்டுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை காமிக்கிறாங்க. இல்லை கையெழுத்திடப்பட்டது இதுவரையும் ஒப்பந்தம் தான். அவங்க அந்த பேச்சுவார்த்தை இருக்கிறாங்கன்னு கேட்டால் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு புவி பரப்பி இப்போ இதுக்கு காரணம் யாரு? கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் இருக்கிற கீர்த்தனா இதுக்கு காரணம். அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அதில் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அங்குள்ள அமைச்சர்கள் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் இந்த ஹனிமூன் பீரியட்னு ஒன்று கொடுக்குறது எதுக்குன்னா, அவங்க அதுலேருந்து கற்றுக்கணும். ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட ஒரு ஹனிமூன் பீரியட் ஏன் கொடுக்குறாங்க? முதல் முறையாக எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ திமுக இருந்துச்சு, இப்போ மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இது தேவை கிடையாது. இரண்டு அவங்க திமுக ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் தற்போது பொறுப்பேற்றிருக்கிற எல்லா அமைச்சர்களும் எல்லாருமே புதுசு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நம்ம செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாருமே புதிய அமைச்சர்னா அவங்களுக்கான அதை புரிஞ்சுக்கிறதுக்கான
ஒரு தேவைப்படும்ல, அதற்காக தான் இந்த லேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதை உடனடியாக சீர்படுத்தி அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு 1200 கோடி ரூபாய் நிதி, கட்சி நிதியாக இத்தனை வருடங்கள் வேறு ஒரு கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கு வேற எவனுக்கு போயிருக்கு, திமுக போயிருக்கியா? 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 1224 கோடி ரூபாய் திமுகவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 5 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 1224 கோடி ரூபாய் போயிருக்கியா? அப்ப இந்த 5 வருஷத்துல எவ்வளவு பணம் தின்னுட்டு போயிருக்கானுங்க. இது என்ன மேட்டர்னா, இந்த ஒயின் ஷாப் வருதுல, ஒயின் ஷாப்புக்கு பாட்டில் வரும், சரக்கு பாட்டில் வரும். ஒரு சரக்கு பாட்டில் பொட்டிக்கு ஒரு பீருக்கு 90 ரூபாய், ஹாட்டுக்கு 90 ரூபாய். அதுக்கு பிறகு இந்த குவார்டர் பாட்டில்னு சொல்லுவாங்கல்ல, குவார்டர் பாட்டில் வலுக்கு நினைக்கிறேன், அந்த குவார்டர் பாட்டிலுக்கு 40 ரூபாய். அதே மாதிரி இந்த பீர் பாட்டிலுக்கு 20 ரூபா அப்படின்னு வசூலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது என்ன கதைன்னா, இப்போ ஒயின் ஷாப்புக்கு வந்து பாட்டில், சாராய பாட்டில்லாம் வரணுங்களேன், ஒரு கட்டன் பாக்ஸ் இருக்கும், கட்டன் பாக்ஸில் தான் வரும். ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு பாக்ஸில் 48 பாட்டில் இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது, முன்ன பின்ன செத்தான சுடுகாடு தெரியுங்க மாதிரி ஒரு பாக்ஸில் 48 குவார்டர் பாட்டில் இருக்கும். அது மாதிரி ஒரு பாக்ஸுக்கு 90 ரூபா அப்படின்ட்டு ஒயின் ஷாப்லேயே வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி நம்மளுடைய குவார்டர் பாட்டில் இருக்கும், பீர் இருக்கும், அதுக்கெல்லாம் தனித்தனி அமௌண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கினா, இந்த கட்டன் பாக்ஸ் உள்ளே கொண்டா வச்சுட்டு ஒயின் ஷாப்லேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒயின் ஷாப்பில் உள்ளவங்க யார்கிட்ட வாங்குவாங்கன்னா மக்கள்கிட்ட வாங்குவாங்க. நம்ம போய் இந்த கன்சூமர் இருக்காங்க இல்லை, சரக்கு வாங்க போகிறான், இப்போ நான் வாங்க போகிறேன், நான் வாங்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு போகிறான், அவன் போய் வாங்குறான்னு வைங்களேன், அவன்கிட்ட அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணி வாங்கிடுவாங்க. இந்த 48 பாட்டிலுக்கு ஷேர் பண்ணி 90 ரூபாய் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இப்படி தான் கடந்த காலங்களில். ஆனால் இந்த அமௌண்ட்டு என்ன அமௌண்ட்னா, இது மட்டுமே ஒரு 102 கோடி ரூபா, மாதத்துக்கு 102 கோடி ரூபா வந்துகிட்டு இருந்து. இந்த 102 கோடி ரூபாயும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு, அந்த ஃபண்ட் யாருக்கு போகும்னா திமுகவுக்கு போகும், செந்தில் பாலாஜிக்கு போகும், லோக்கல் மினிஸ்டருக்கு போகும், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போனிச்சு. அப்போ முதலமைச்சர் அந்த மு க ஸ்டாலினுக்கு போனிச்சா? இது என்ன கதையா? அதே ஒயின் ஷாப்பில் பாரில் இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு பாட்டில் ஒன்று வைப்பானுங்க, தண்ணி, குளத்து தண்ணி மாதிரி இருக்காது, தண்ணி கூட நல்லா இருக்காது. அந்த தண்ணி எங்கன்னா யாருன்னா, நம்மளுடைய துர்கா ஸ்டாலினுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அதான் துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கம்பெனி எல்லாமே ஒயின் ஷாப்புக்கு உள்ள பாரில் யார் சப்ளை பண்ணான்னா செந்தில் பாலாஜி சப்ளை பண்ணிட்டு. இதே மாதிரி மாதத்துக்கு 100 கோடி ரூபா, 102 கோடி ரூபா, வருஷத்துக்கு 1224 கோடி யாருக்கு போயிட்டுனா மு க ஸ்டாலினுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போது அதை தலைவர் விஜய் அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட்டை அன்னெசரியாக ஏன் மக்கள்கிட்ட வாங்குறீன்ட்டு, சரி இந்த ஃபண்டை இனிமேல் கட்சி நிதிக்குன்னு போகாமல் இந்த ஃபண்டை நான் அரசுக்கு கொடுறேன், அரசோட கஜானாவுக்கு கொண்டு வரணும் தலைவர் விஜய் அவர்கள், அது ஒரு அமைச்சராக, துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தற்போது வருஷத்துக்கு 1224 கோடி ரூபாய் எகவும் கஜானாவுக்கு போகும், அரசு கஜானாவுக்கு போகும். ஆனால் இந்த பணம் இத்தனை நாட்களாக மு க ஸ்டாலின் அவருடைய பாக்கெட்டுக்கு போயிட்டு இருந்ததாக மறந்துடுறாரு. இதே மாதிரியான அந்த அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்க மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள், அந்த கீர்த்தனா அவங்க மேலே, அமைச்சர் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் பிரேக் பண்ணி உடச்சிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அதே மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் இந்த தமிழ்நாட்டில் தற்போது நடந்துகிட்டு இருக்க அந்த அக்கிரமம் இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 29 பெண்கள் மேலே பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது இல்லாமல் எவ்வளோ கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு தெரியல, நமக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் 25க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள. அப்படிங்கும்போது இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே, இதையும் மக்கள்கிட்ட கொண்டாச்சுக்கல. இது மாதிரியானதை கொண்ட மக்கள்கிட்ட சேருங்க, தவறு கிடையாது. இது சும்மா நெகட்டிவிட்டி பரப்புறாங்கன்னா இந்த மீடியாக்கள் இதே மாதிரி திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அட்டுவிடங்கள் இதே விட அதிவேகமாக நடந்துச்சு, அதெல்லாம் கொண்டாந்து காமிக்கல. அந்த மீடியா, பெண் மீடியா சொல்லும் இதெல்லாம் கொண்டா காமி, இது பெரிய விஷயம் ஆகிட்டு, இதை கொண்டா காமின்னு. ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம்னால அதை கொண்டா மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கு மீடியா. இதுதான் இன்னைக்கு தான் அவங்க சரியாக செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சரியாக செயல்படாமல் இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கும் தவறுகளை நீங்களும் நானும் சுட்டி காமிச்சு கொட்டலைன்னா இது அரசுக்கு உடைக்காது. அவர்கள் தவறுகளிலிருந்து இப்போ புதுசாக பதவி ஏற்காங்க, ஒரு மாதத்துக்குள்ள சின்ன சின்ன தவறுகளிலிருந்து அவர்கள் படிப்பினை கற்றுக்கொண்டு ஒரு நல்லாட்சி நடக்கும். அதுக்கான வழிவகுக்கும். எப்படி வழிவகுக்கும்? நடக்கும் தவறுகளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டதா அது வழிவகுக்காது. கேள்வி கேட்டால் தான் வடிவகுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் கேள்வியாக கேளுங்கள். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஏங்காத்தா.